யோ ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பீயிங் புளுத்தி. இன்றைக்கி நம்ம எபிசோட் 1 ஆஃப் புளுத்திவுட் பார்க்க போகிறோம். ஆஃப் புளுத்திவுட் கருப்பு ரிவ்யூ. நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணி நடித்து வெளியே வந்திருக்க படம் தான் கருப்பு. ஆர்ஜே பாலாஜி தான் டேரக்டர், ஆர்ஜே பாலாஜி தான் வில்லனு, ஆர்ஜே பாலாஜி தான் ஸ்க்ரீன் டைம் அதிகம் சூர்யாவோட. ஏன்னு கேட்டிங்கன்னா, சூர்யா லாஸ்ட் டைமாக ஒரு தேட்ரிக்கல் ஹிட் கொடுத்த படம் பசங்க 2. அதில் அவர் பண்ணது வந்து கேமியோ ரோல். ஸோ அதே மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு கேமியோவை போட்டு விட்டால் படம் தேட்ரிக்கலாக ஹிட் ஆயிரும். தட்ஸ் லாஜிக் பிஹைண்ட் திஸ். அப்புறம் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து படத்தில் வந்து வக்கீலாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு நீதித்துறைக்கு ஒரு நல்ல வக்கீலாக இல்லாமல் மோசமான வக்கீலாக இருக்கார். மோசமான வழியில் குறுக்கு வழியில் போயிட்டு அங்கே ஒரு மாஃபியா மாதிரி வக்கீல் மாஃபியா மாதிரி நடத்திட்டுருக்காரு. அப்புறம் வந்து ஒரு சீனில் வந்து ஒரு ஹெலுசினேட் டேப்லெட் எடுக்கிறாரு. அப்புறம் வந்து அந்த டேப்லெட்னால போதை மாத்திரை எடுக்கிறாரு. அதனால் அவர் ஹாலுசினேட் ஆகுது. ஹாலுசினேஷனில் வந்து நம்ம சாமி வந்து அப்படியே சாமியோட சேலஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அவர் ஃபஸ்ட் ஷோ வந்து டைரக்ட் பண்ணி வந்து ஏதாவது ஒரு தேட்டரில் பார்த்துருக்காப்புல. அங்கேயும் என்ன பண்ணிட்டாப்புல போல், இந்த மாத்திரையை போட்டு வந்துட்டாப்புல போல். ஹான்னு கத்திக்கிட்டு இருக்காப்புல. கரெக்டு தான், இந்த மாத்திரையை போட்டால் என்னென்னமோ விஷுவல்ஸ் தெரியும். அவருக்கு வேறு ஏதோ விஷுவல்ஸ் தெரிஞ்சிருக்கும் போல் பயங்கரமாக. அதனால் அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். நம்ம இங்கே வந்து என்னடா அது மேலே இங்கேயும் தரையும் சீலிங்கையும் பார்த்துட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் இருந்துச்சு படம். சூர்யா வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியல. ஓகே, ஒன் ஆர் 2 சீன்ஸ் இஸ் ஓகே. படத்தில் வந்து அந்த ஹேல் ஸ்டேஷன் சீன் நல்லா இருந்துச்சு. வேறு கிளைமேக்ஸ் வந்து அப்படியே அந்த காந்தாரா கிளைமேக்ஸை தூக்கி வச்சிட்டாங்க. அது வாட்ஸ் ஷார்ட் குட் அப்படின்னு வச்சுக்கலாம். தேர்ஸ் நோ இசை வித் சாயின்னு சொல்ல ஆசை தான். பட் ஒரு டீசெண்டான ஒர்க் தான், எக்ஸப்ஷனலாக எதுவும் இல்லை. அப்புறம் வந்து இந்த படத்தோட ஹீரோ, படத்தையே தூக்கி பிடிச்சது வந்து நம்ம ஜிகே விஷ்ணு தான், சினிமாட்டோகிராஃபர். பிகில், மெர்சல், அப்புறம் அந்த ஷார்கான் அட்லி அந்த படம், அதுக்கெலாம் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. மனசை பூந்து விளாண்டுருக்காப்புல. மனுஷனுக்கு ரெட் கலர் விஷுவல்ஸ் கொடுத்தா போதும், போட்டு பிரித்து மேஞ்சிடுறாப்புல, வச்சு விளாட்றாப்புல. ரெட்டு அந்த எப்பப்பெல்லாம் ரெட் விஷுவல்ஸ் வருதோ அப்போல்லாம் பிரித்து மேஞ்சிருக்காப்புல. சூர்யா என்ட்ரன்ஸ் சீன் செமையான சினிமாட்டோகிராஃபி, நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். திரும்ப கிளைமேக்ஸ் நல்ல சினிமாட்டோகிராஃபி. சூர்யா ஆஸ் யூஷுவல், சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ கிரேட் பர்ஃபார்மர். வில்லனாக கூட ஆர்ஜே பாலாஜி கூட ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு செம மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன். இதான டீசன்ட் ஜாப். பாரு, அந்த ஆளுக்கு நடிக்கலாம் வருது, அதே மாத்திரையை போட்டு வந்து நடித்தாங்கன்னா என்னன்னு தெரில. ரொம்ப நல்லாலாம் நடிக்கல, ஓகே, அட்லீஸ்ட் இரிட்டேட் ஆகாமல் இருந்துச்சு. த்ரிஷா கேரக்டர் ஏதோ ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான். சைட் சிக் இல்லை, சைட் கேரக்டர் ஆண்டும்போது வேறு என்ன காமெடி சீன் ஓகே ஏதோ இருந்துச்சா, எதுவும் பெருசாக இல்லை. அடுத்து வந்து சூர்யாவுக்கு ஏதோ ஹொமாச் பண்ணுறேன்ட்டு ஏதோ கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி, ஆர்ஜே பாலாஜி அவருக்கு அவரே ஹொமாச் பண்ணிக்கிறாப்புல. எல்கேஜியான், அதுக்கு போகிற வந்து யூகேஜியான். எல்கேஜி வந்து பெரிய யூகேஜி ஆகிட்டாப்லையான். அடுத்து வந்து பாட்டுக்கு வேறு லீடு கொடுக்குறானுங்க. வெள்ளை வர்சஸ் கருப்பம். இப்போ கோர்ட்டில் வந்து எப்படி கருப்புசாமி வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தாரோ, இப்போ பாலிடிக்ஸில் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து கொடுப்பார். நடந்தாலும் நடக்கும். வேறேன்னா அந்த ஹொமாஜ் வைக்கிற சீன்லாம் ஃபஸ்ட்டு அந்த மைக்கிள் அந்த சீன்னா ஓகே. மீதிப்படி அந்த சிங்கம் வர சீன்லாம் எவ்வளோ என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கலாம் இருந்துச்சு. அப்புறம் லியோவெலாம் இழுத்து எதுக்குடா டே இந்த படத்தை இழுத்து அது ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க. மொத்தத்தில் படத்தில் ஒரு உருப்படியான நல்ல விஷயம் என்னென்னா, படம் வந்து ஒரு சின்ன படம், 2.5 மணி நேரம். ஸோ ஆனால் எப்பப்போல்லாம் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சோ அப்போல்லாம் ஒரு சீன் 2 சீன் பார்க்குற மாதிரி இருந்துச்சு படத்தில். த்ரிஷா கேரக்டரும் எதுவுமே சொல்ல முடியல. இரிட்டேட்டிங் கேரக்டரும் சொல்ல முடியல, நல்ல பர்ஃபார்மன்ஸும் சொல்ல முடியல. இட்ஸ் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். சூர்யா கம்பேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் படத்துக்கு ரெட்ரோவுக்கு
ஸ்லைட்லி பெட்டர் தென் ரெட்ரோ, அவ்வளோதான். மற்றபடி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. இட்ஸ் குட் டைனமிக்ஸ். புதுசாக ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் லவ் ஸ்டோரி எப்படி ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸஸ் யூஸ்வலி ஒரு மேல் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து வாட் இஃப் ஹீ சேஸ் நோ டு தட், ஒரு பவுண்ட்ரியோடு பிஹேவ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டீல் பண்ணுற கதை. இட் சீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் மாதிரி தெரியுது. லெட்ஸ் ஹோப் இட்ஸ் ஒர்க்ஸ் பெட்டர் தென் திஸ். கருப்பு என்ன பிரச்சனைனா, கருப்புன்னு காந்தாரா படத்தை அப்படியே அங்கங்கே உருட்டி திரட்டி வச்சுருக்கானுங்க. காந்தாரா கிளைமேக்ஸை தூக்கி எப்படி வச்சுட்டானுங்க. காந்தாரா படத்தில் என்ன ஃபாரஸ்ட், அதாவது ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து அகெயின்ஸ்டாக பீப்புள் வந்து வில் ஃபைட் பேக், அதாவது சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பேக் பண்ணி ஜெயிப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கானுங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை தூக்கிட்டு ஜஸ்டிஸ் ஜுடிஷியல் சிஸ்டம் எடுத்து வச்சுருக்கானுங்க. அதுலேயும் அதோ அந்த பொண்ணு பையன் சென்டிமெண்ட்னு அதை வச்சுருப்பானுங்க போல. அதெல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த பொண்ணோட ஆசை வந்து கேஸ் ஜெயிச்சு பிரியாணி சாப்பிட்ணுமா, அது ஒன்றும் வழங்கலை. அடுத்து வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸு, அது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அந்த பேய் கேரக்டர்னு ஒன்று வந்துச்சு, அதாவது ஐடென்டிட்டி க்ரைசிஸ். ஒருத்தனோட ஐடென்டிட்டியை வந்து அவனோட ஐடென்டிட்டியை அழித்து அவனை வந்து பேயின் அவனே தானே அழிஞ்சதாக ஒத்துக்கொண்டு அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவன் பேர் அதனால தான் பேய். அது கொஞ்சம் அந்த கேரக்டரோட ரைட்டிங் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இந்த நிமிர்நிழல் படத்தில், அதுவுமே நிமிர்நிழல் படத்தில் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு இல்லாத ஒருத்தனுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்பானுங்க. அது மாதிரி இங்கே இருக்க ஒருத்தனோட சர்டிஃபிகேட்டை வந்து ஃபோர்ஜரி பண்ணி அழிச்சிட்டு அவன் அப்படி செத்துட்டான் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கானுங்க. அவன் வந்து அங்கேயே சுற்றிட்டு இருக்கான், செத்த மாதிரியே ஒரு கோஸ்ட் மாதிரியே அங்கே அந்த கோர்ட்லேயே சுற்றிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஐடென்டிட்டியே இல்லை. வெளியே போனாலும் அவனுக்கு எல்லாம் செத்துட்டாங்க. நீ செத்துட்டு அவனுக்கு எப்படி வாழ தர்றது, அது மாதிரி சம்திங் லைக் தட். அது கொஞ்சம் ஓகே. மற்றபடி சூர்யாவுக்கு கம்பேக்லாம் என்னால் சொல்ல முடியல. மாஸ் அப்பீலாக இருந்துச்சு. ஆனால் இன்ட்ரோ வாஸ் ஓகேஷ், கிளைமேக்ஸ் வாஸ் ஓகேஷ். மற்றபடி ஃபைட் சீன்ஸ்லாம் நத்திங் பெட்டர் ஆர் நத்திங் நியூ. புதுசாக வந்து எப்பயும் போல் ஆர்ஜே பாலாஜி பண்ணுற அந்த ப்ரூஸ் ஆல்மைட்டி படத்தை எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம கோலிவுட்டுக்கு பண்ணது தான் மூக்குத்தி அம்மனோட மேல் வெர்ஷன். அதில் வந்து லைட்டாக காந்தாரா, அப்புறம் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட விஷுவல்ஸு, அப்புறம் அம்பர்லா அகாடமியோட அந்த சூப்பர் ஹீரோ விஷுவல் டச் அங்கே தூக்கி விட்டா அதான் கருப்பு.